கால்நடைகளான ஆடு மாடுகளுக்கு பொதுவாகவே இந்த ஒட்டுண்ணிகளோட ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குங்க. இந்த உண்ணி காய்ச்சலை வீட்டில இருந்தே எளிமையா மற்றும் இயற்கையா எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஒரு மாட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி அப்படிங்கிற விகிதத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு கொத்து வேப்பிலை எடுத்துக்கோங்க. அது கூடவே 200 கிராம் மஞ்சள் தூள், 15 பச்சை கற்பூரம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, இது எல்லாமே நான் சொன்ன எல்லா பொருட்களுமே கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளை காட்டன் துணி மூலியமா அந்த தண்ணியை முக்கி எடுத்து எந்தெந்த இடத்துலலாம் மாட்டுக்கு உண்ணியால் அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்தந்த இடத்துல நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. குறிப்பா மாட்டோட தலை, கழுத்து, கால், வால், மடி போன்ற இடங்கள்ல அதிகமா கவனத்தை செலுத்தி நீங்க தேய்க்கணும். இது மட்டும் இல்லாம ஏற்கனவே உண்ணி கடிச்சு மாட்டோட தோல்ல காயம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதையும் குணப்படுத்திடுங்க. ரசாயன மருந்துகளை தவிர்த்து இந்த மாதிரி இயற்கையான முறையை நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னா உங்க மாடு இயற்கையா ஆரோக்கியமா இருக்குங்க. ரசாயன முறையை தவிர்த்து இயற்கையான முறையை நீங்க பின்பற்றுவதன் மூலமா உங்க மாடுகள் ஆரோக்கியமா இருக்குங்க. இது மாதிரி மாடுகளோட ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க மாடுகளுக்கு ஆரோக்கியமான தீவனம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்ரீ வேலன் பசுமை கால்நடை தீவனத்தை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.